நேத்து பேசிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ணிட்டீங்க. ஆமா, நீ தான் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்த, அதான் போனை வச்சிட்டேன். எது யாரோ மனசுல இருக்கான்னு கேட்டது தேவையில்லாத கேள்வியா? ஏய், நானே குழம்பி போயிருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஆமா, அவங்கள பாத்தியா? அவங்களனா? எவங்கள? அதாண்டி, அந்த மேம பாத்தியா? இந்த காலேஜ்ல மொத்தமா 150 மேம் இருக்காங்க. அதுல நான் காலையில இருந்து ஒரு 8-9 மேம பாத்திருப்பேன். அதுல நீ எந்த மேம கேக்குற? என்னடி நக்கலா? நான் யார் கேக்குறேன்னு உனக்கு தெரியாது. ஏன்டா காலையில இப்படி சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துன மாதிரி இப்படி கொச்சிட்டு இருக்க? நேத்து வர சொன்னதுக்கு வராம போயிட்டால அவ. ஏய், அவங்க வந்தாங்களா வரலையான்றது கூட உனக்கு தெரியாது. நீ என்ன அவங்கள தேடிட்டா நின்னுட்டு இருந்த? அவங்க வராங்கன்றதே மறந்துட்டதானே? இல்லையே. என்ன டொல்லையே? அதான் நேத்தே சொன்னியே மறந்துட்டேன்னு, அப்புறம் என்னடா? அதெல்லாம் ஒண்ணும் மறக்கலையே. நான் உன் கூட நின்னுட்டு இருந்தாலும் என் கண்ணு ஃபுல்லா தேடிட்டு தான் இருந்துச்சு. யார? யால? ஐயடா, மேம்காக தான் அங்கேயே வந்தோன்றத நான் சொல்லிதான் உனக்கே தெரியும். போடாடே. ஆமா, இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்டாஃப் ரூம்ல போய் பார்த்தேன், இன்னும் அவ வரல. இந்த சைடு தானே வரணும், வரட்டும். ஹோ, மேமையே திட்ட போறியா? பாக்கலாம். பாரு பாரு, தோ வந்துட்டு இருக்கா. எப்படி கேக்குறேன்னு மட்டும் பாரு. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா. என்ன கிளாஸ் போலையா? மேம், இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குன்னு இங்கே நின்னுட்டு இருக்கேன் மேம். ஓகே, டைம்க்கு கிளாஸ்க்கு வந்துருங்க. ஓகே மேம். ஹலோ. என்ன? நான் இங்க நிக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஹே, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நேத்தே உன்னை வார்ன் பண்ணல? ஸ்டாஃப் கிட்ட எப்படி பேசணும்ன்ற ஒரு காமன் சென்ஸ் இல்ல? ஐயோ, என்ன இப்படி பேசிக்கறாங்க ரெண்டு பேரும்? காமன் சென்ஸ்? அத பத்தி நீங்க பேசுறீங்களா? நேத்து உங்களை பார்க்குக்கு வர சொன்னேல, ஏன் வரல? ஹே, நீ முத யாரு? நீ சொன்னா நான் வரணுமா? அப்ப வரலன்னு சொல்லிருக்கணும்ல. எதுக்கு சொல்லணும்? நீ கூப்பிடுவ, நீ கூப்பிடுற இடத்துக்குலாம் நான் உன் பின்னாடி வரணுமா? டேய் மச்சான், போதும்டா, ரொம்ப பேசாதடா. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. என்ன பிரச்சனை வரும்? அதெல்லாம் ஒண்ணும் வராது. நான் யாருன்னு தெரியாம தானே ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. நான் யாருன்னு மட்டும் தெரியட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து சாரி கேட்பாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன அப்பல இருந்து நான் யாருன்னு தெரியுமான்னு ரொம்ப பில்டப் விட்டுட்டு இருக்கீங்க? என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் பயப்படணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒண்ணும் யாருக்கும் பயப்பட வேணாம். நான் யாரையும் பயப்படவும் சொல்லல. ஆனா நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மச்சான் டேய் வேணாடா. இரு, நான் சொல்லாததுனால தானே இவங்க என்ன இந்த அளவுக்கு பேசுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. மச்சான் டேய் ப்ளீஸ் டா, சொல்லாத. நீ சொன்னீனா கண்டிப்பா அவங்க உன்னை ஏத்துக்குவாங்க. உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்கடா. ப்ளீஸ் சொல்லாதடா. என்ன மிஸ்டர், சொல்லுங்க, யாரு நீங்க? உங்க அப்பா எம்எல்ஏவா இல்ல உங்க சித்தப்பா மினிஸ்டரா? யாருன்னு சொல்ல போறீங்க? சொல்லுங்க. அப்பாவோட டெசிக்னேஷனை வச்சு நான் டான் மாதிரி சுத்தணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. நானே ஒரு பெரிய பொசிஷன்ல தான் இருக்கேன். அதத்தான் கேக்குறேன், யாரு நீங்க? மச்சான் சொல்லிடாதடா. I am ஆதித்யா அருணாச்சலம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். கண்டல திமிரு உன்னராகடிக்க வந்தாரு, தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு. மொகர வீங்கிக்குமே, சைடு வாங்கிக்குமே, வரவ 3 வந்து தலைய சுத்தி ஆடிக்குமே. வாட்? சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்? எஸ். டேய், இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. இத நான் எப்படி நம்புறது? கரெக்ட். எந்த ஒரு புத்திசாலியா இருந்தாலும் இததான் கேட்டிருப்பாங்க. இந்தாங்க என்னோட ஐடி கார்டு. ஆதித்யா அருணாச்சலம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், A2 போலீஸ் ஸ்டேஷன், சென்னை டிஸ்ட்ரிக்ட். இப்போவாது நம்புறீங்களா? இல்ல இந்த ஐடி கார்டு கூட ஃபேக்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இன்னும் நம்பலனா வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே டைரக்டா கூட்டிட்டு போறேன். அங்க எப்படியும் என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. என்னோட நேம் போர்டும் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல, இட்ஸ் ஓகே. நம்புறேன். நம்பிட்டாங்களா? இப்போ என்ன பண்ண போறாங்க? பட் எதுக்காக ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க? நான் இங்க ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணல. அப்புறம் நான் இங்க எதுக்கு வந்தேன்றது ரொம்ப பெரிய கதை. பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, என் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறதுக்காக தான் நான் இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்டா வந்து நடிச்சிட்டு இருக்கேன். என்னது? கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறதுக்காக ஸ்டூடெண்டா வந்திருக்கீங்களா? எஸ். நான் இங்க ஸ்டூடெண்டா இருக்கிறது யாருக்குமே தெரியாது. உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நான் இப்ப ஸ்டூடெண்ட் கிடையாது. ஐ எம் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை. நான் இப்ப ஸ்டூடெண்ட் இல்ல. இப்ப நான் சொல்றத உங்க காது கொடுத்து கேப்பீங்களா? இல்ல, ஆக்சுவலி புரியுது. ஒரு ஸ்டூடெண்டா என்ன நீங்க பார்த்த இடத்துல நார்மல் மனுஷனா பார்க்க முடியல, அதானே? டேக் யூர் ஓன் டைம். உங்க டைமை நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா நான் சொல்ல போறது எல்லாமே உண்மைதான். அத பத்தி யோசிங்க. ஹரி, என்ன சொல்ல போறீங்க? அது வந்து ஹரி, என்னடி? கிளாஸ்க்கு டைம் ஆகுது, வா போலாம்.
ஹே லூசு, நான் தான் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சிச்சே, அப்புறம் எதுக்கு நான் கிளாஸ்க்கு வரணும்? நீ போ. நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன், அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன், காலை பணியாக என்னை வாரிக்கொண்டாய். நான் போகவா? போடி, நான் மேம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். அது நான் போகவா? லூசா நீ, அதான் போன்னு சொல்லிட்டல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? இல்ல, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன இப்படி சடனா கேக்குறீங்க? நான் கேட்டது தப்புதான், ஆனா நான் மனசார தான் கேக்குறேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல, அது ப்ளீஸ், நீங்க சொன்னாதான் நான் அடுத்து ஏதாவது ப்ரொசீட் பண்ண முடியும். என்னை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னை பத்தி சொல்லணும்னா, நான் வீட்டுக்கு ஒரே பையன்தான். சோ அக்கா தம்பி யாருமே கிடையாது. உங்களுக்கு நாத்தனார் பிரச்சனை எதுவுமே வராது. அம்மா அப்பாவும் ரொம்ப ஜாலியான டைப். சோ மாமியார் பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அப்பா ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பாரு. வீடு கூட டி நகர்ல தான் இருக்கு. போலீஸ் வேலை 24 ஹவர்ஸும் வேலைன்னு மட்டும் தான் இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ என்னோட வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் தரேனோ சேம் அதே மாதிரி தான் என்னோட ஃபேமிலிக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் தருவேன். அம்மா அப்பாக்கே நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரும்போது என்னை நம்பி வரவங்கள நான் விட்டுருவேனா? அவங்களுக்கும் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவேன். ஸோ என்னோட வேலையை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். என்னை பத்தி வேற ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சூப்பருங்க. உங்களை பத்தி நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. ஒரு பொண்ணு அவளை கட்டிக்க போறவன் எப்படி எல்லாம் இருக்கணுமோ எல்லா வித கேரக்டர்ஸ், எல்லா வித குணாதிசயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அப்படியா? ஆமா. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எங்க வீட்லயே தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு பிரைவசி வேணும்னா தனியா கூட போய்க்கலாம். இது நான் எடுத்த டிசிஷன் இல்ல, எங்க அம்மா அப்பா முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்புறம் உங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் வரலாம். அதை பத்தி நான் எதுவும் கேட்க போறது இல்ல, எனக்கு அதுக்கான ரைட்ஸும் இல்ல. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்னங்க வேணும்? அப்ப உங்களோட பதில்? ஒரு ஸ்டூடெண்டா உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்போ சொல்லுங்க. சாயங்காலம் 5 மணிக்கு உங்களால கோவிலுக்கு வர முடியுமா? என்ன சொல்றீங்க? அங்க வந்து என்னோட பதில சொல்றேன். உங்களை பத்தி நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. ஒரு பர்சனா நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஈவினிங் 5 மணிக்கு கோவிலுக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும். வருவீங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா வரேங்க. இல்ல, நேத்து ஈவினிங் நீங்க பார்க்க கூப்பிட்டீங்க, நான் வரல. அதுக்கு தான் பழிக்கு பழி எதுவும் வாங்கிடாதீங்க ப்ளீஸ். கண்டிப்பா மாட்டேங்க. சரி. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது. கிளாஸ்க்கு வரீங்களா? கிளாஸ்க்கு வரேன், ஆனா அமைதியால உட்கார்ந்திருக்க மாட்டேன். ஏதாவது சேட்டு பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஓகேவா? ஐயோ வேணாங்க, நீங்க கிளாஸ்க்கே வர வேணாம். நேத்தே உங்களால என்னோட கிளாஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பீரியட் ஃபுல்லாவே பேசி என்ன டார்ச்சர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு வந்தீங்கன்னா என்னால மத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. நம்ம ஈவினிங்கே மீட் பண்ணலாம். பாய். பாய்ங்க. ஏங்க, ஈவினிங் 5 மணிக்கு எந்த கோயில்ல? 2 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி விநாயகர் கோவில். ஓகே ஓகே. அஞ்சு மணிக்கு கோவிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை அதுவா இருக்குமோ? இருக்கும். ஆஹா, இந்த சந்தோஷமான விஷயத்த மச்சான் கிட்ட சொல்லணுமே. இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருந்தா. அவளை வேற நம்ம தான் பேசி அனுப்பிட்டோம். சரி ஓகே, நிம்மதி கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த போய் சொல்லுவோம். மச்சான் மச்சான், உன்னை காலேஜ் ஃபுல்லா எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். கிளாஸ்ல போய் பார்த்தேன். அப்பதான் ஸ்டெல்லா சொன்னா நீ கேண்டீன் வந்திருக்கேன்னு. என்ன எதுக்கு தேடுற? என்ன மச்சான், போ சொன்னதுனால கோமா இருக்கியா? இல்லடி, நீ போகவான்னு கேட்ட, அதான் நீ போ நான் வரேன்னு சொன்னேன். சாரி மச்சி, கோச்சிக்காதடி. இல்ல, கோச்சிக்கல. ஆமா, என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? டி, அதை கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவடி. நீ முதல்ல சொல்லு, சந்தோஷப்படுறதா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஹே, ஏன்டி கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அது கண்ணுல தூசி பட்டுருச்சு. தூசி பட்டுருச்சா? தேய்க்காத, இரு. அவ்வளவுதான், இரு ஊதி விடுறேன். இப்போ ஓகேவா? இப்போ ஓகேதான். ஆனா தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ? என்னடி? நீ கையெடு. என்ன மச்சான்? மேம் என்ன சொன்னாங்க அத சொல்லு. சாயங்காலம் 5 மணிக்கு பக்கத்துல இருக்க விநாயகர் கோவிலுக்கு வர சொன்னாங்க. அங்க வந்து அவங்களோட முடிவை சொல்றாங்களாமா. அப்படியா?
ஓகே ஓகே. மச்சி மச்சி நீ ஃபுல்லாவே காலேஜ்ல இருக்கணுமா? வேணால ஹாஃப் டே லீவ் போட்டு போயிடலாண்டி. என்னால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேக்குறது ஆர்வத்தை தாங்கவே முடியலடி. ப்ளீஸ் டி. ஓ ஓகேடா, மத்தியானம் லீவ் போட்டுக்கலாம். அப்பா, ஒரு வழியா நம்மளோட எல்லா பிரச்சனையும் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம்.